நாகப்பட்டினத்தில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதனை நேரலையில் காணலாம். கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்கு சகோதரர் திரு தங்க கதிரவன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இரண்டு பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், விவசாயியின் சின்னம், மீனவருடைய சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய மாநிலவை உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெற்றி வேட்பாளர் திரு எஸ் வடிவேல் ராவணன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மூன்று பேரையும் வெற்றி பெற செய்வீர்களா? அந்த மூன்று பேரும் உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய வேட்பாளர்கள் எளிமையானவர்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட மூன்று வெற்றி வேட்பாளர்களையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் திரு புதுக்கோட்டையில் பிராலி மலையில் நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் நிறைய கருத்துக்களை சொன்னார். அது நாட்டு மக்களுக்கு சொல்லல, என்னை பத்தியா பேசிட்டு போயிட்டார். அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அவரை முதலமைச்சரானது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. என்ன அவதூறா பேசுறதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒன்னும் இல்லை. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்த வித முகாந்தரம் இல்லை. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நம்முடைய கட்சி பிஜேபிக்கு அடிமையா? அப்படியா இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டன் கூட யாருக்கு அடிமை கிடையாது, தொண்டன் கூட அடிமை கிடையாது. அதுல ஒரு திரைப்படம் வின்னர்னு ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் நடித்த படம் வின்னர். அந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அதுல கட்டத்துறை தெரியுமில்ல, அவரை அது நான் இதுல பேசினா நல்லா இருக்காது, ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்காரு. அதை பத்தி அதுக்கு மேல இருக்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சீங்க. அவரு அந்த கட்டத்துறை திருந்துற மாதிரியே இல்லை, அதுல நிறைய இருக்குது. அதான் நாகரிகருதி நான் அந்த நகைச்சுவையை நான் இந்த நேரத்தில் பேசுவது அவர் பொருத்தமா இருக்காது. அவரோட முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால எஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சு பார்த்துங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார் புதுக்கோட்டையில், எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறதில்ல, வாக்கு கேட்கறதில்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமைகளை பற்றி பேசுறது கிடையாது, அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பது அவர்கள் தான். யாரு? சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கள்லாம் அப்படி இல்லை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம்.
தீய சக்தியை திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். இரண்டு தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அப்படித்தானே? அவர்கள் ஏதாவது வாரிசு இருக்குதா? நாம் தான் வாரிசு. நம்முடைய மக்கள் தான் வாரிசா பார்த்தாங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மாவும் நாட்டு மக்களை தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாரிசுகளாக பார்த்தார்கள். தன்னலம் இல்லாம நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். உண்மைதானே? திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா திமுகவில்? திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது, ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். உண்மைதானே? இல்லைன்னா நான் வந்து இங்க பேச முடியுமா? நம்ம எல்லாம் விடுவாங்களா? நாமெல்லாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. உங்களை போல இங்கே நின்று உங்களுடைய ஆதரவோடு, நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு இந்த இடத்தில் வந்து பேசுவதென்றால் அண்ணா திமுக மட்டும்தான் முடியும். உண்மைதானே? இது அண்ணா திமுகவுடைய ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்றால் அது அண்ணா திமுக கட்சி. அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் அண்ணா திமுக 100 ஆண்டுகள் தொடரும், மக்கள் பணி செய்யும். அப்படி அண்ணா திமுக தலைவர் இல்லாவிட்டாலும் நம்முடைய தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம் வலிமையாக தமிழகத்திலே இருக்குது. இது இல்லாம பொறுக்க முடியல. திரு கருணாநிதி என்னன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு இந்த கட்சி காணாம போயிரும், உடைஞ்சு போயிரும் பார்த்தார். முடியல. அம்மா வந்துட்டாங்க. அம்மா சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாறி அம்மா மறைந்த பிறகு திரு ஸ்டாலினும் திரு கருணாநிதி அவர்களும் கூட்டு சேர்ந்து சதி பண்ணினாங்க. அத்தனை சதியும் உங்களால் முறியடிக்கப்பட்டது. உண்மைதானே? எத்தனை வழக்கு, கொஞ்ச நெஞ்ச வழக்காக போட்டாங்க. அவ்வளவு வழக்கும் மக்கள் துணையோடு, நிர்வாகிகள் துணையோடு நீதிமன்றத்தில் நாம் நிரூபித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கத்தை நிரூபித்து காட்டணும். எப்படி பொற்கலர் பட்டையில பொற்கலர் அந்த பட்டையில நம்முடைய இரும்பு பழுக்க காய வச்சு அடிச்சு உறுதி பண்ணுவாங்களோ, அதே போல நம்ம அடி வாங்க கட்சி வலிமையா இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கின்ற தவறால் அண்ணா திமுக பலம் பலத்தோடு இன்றைக்கு சந்திக்குது. உண்மைதானே? எவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்தாங்க. நம்முடைய தாயை இழந்த பிள்ளையை போல நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட நம்ம இயக்கத்தை உடைக்க சில சதிகாரர்கள் திட்டமிட்டாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு அந்த சதிகாரர்கள் போட்ட திட்டத்தையும் தவிடுபடி ஆக்குறது நம்முடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள். ஆக நம்முடைய இயக்கத்தை எவர் அழிக்க நினைத்தாலும் அவர்தான் அழித்து போவார்கள். இது தெய்வ சக்திகள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தொடங்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி உள்ள கட்சி. மாண்புமிகு அம்மா நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், இருவரும் தலைவர்கள் இந்த நாட்டிற்கு இறைவன் கொடுத்த கொடை. தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தலைவர்கள். அதனாலதான் நம்ம கட்சியை ஒன்றும் செய்ய முடியல.
என்னென்னமோ ஆயத்தை எடுத்து பார்த்தாங்க, அத்தனையும் தூள் தூளாக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா திமுக புது பொலிவோடு தேர்தலை சந்திக்கிறோம். அப்படித்தானே?